அவருக்கு வந்து இப்போ தாரை வந்து ஒரு குட்டி மலை மேலே ஏற்ற போகிறாரு. ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார் நமது மட்டையாளர். மட்டையாளர் இல்லைங்க, ஸ்டீரிங்காளர். கொஞ்சம் சீரியஸாக தான் மூஞ்சி வச்சுருக்காரு. யுவராஜ் கொஞ்சம் சிரிங்க பார்ப்போம். சிரிங்க. கூட மாஸ்டர் கை காமிங்க சொல்லுங்கப்பா. அபி கை காமிங்க. ரைட்டு, நம்ம மாஸ்டர் கை காமிச்சிட்டாரு. ஓடு ஓடு ஓடு, பின்னாடி ஓட சொல்லியிருக்காரு புள்ளிய பண்ண. அழுது ஏன் ஆறுலாம் அடிக்கிறீங்க? ஏத்திட்டாரு யுவராஜ் சிங். கடைசி 6 பந்தில் 6 6 அடிச்ச மாதிரி நம்ம யுவராஜ் கடைசியே ஏற்றிட்டாப்ல வண்டியை. ஆனால் இந்த வாட்டர் பாட்டில் மட்டும் நசுக்கி போச்சேப்பா. நம்ம இதில் வந்து வாட்டர் பாட்டிலே கவர் பண்ணுவோம். ஓ, போகும்போது ஒரு உயிரை சேதம் பண்ணிட்டு போயிருக்காரு அவர். பாருங்க அந்த உயிரோட நிலை. ஆசையே கொடுத்து விட்ட அப்புறம் வேறு உடையாதுன்னு யார் சொன்னது? கம்பெனி மேலே கேஸ் போடுவோம் நம்ம. அடுத்து இது வழியாக தான் வண்டி வரும். அங்கே போயிட்டு யூட்டர்ன் போட சொல்கிறாரு அவரு. பின்ன வேற இல்லை போகிறது இங்கேயா அப்படின்னா அங்கே தான் யூட்டர்ன் போடுனாரு. சரி ரைட்டு. ஜீப்போட ஓனர் பார்த்தீங்களா? ஜீப் எங்ககிட்ட கொடுத்துட்டு எப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்காருன்னு. பாவம், ஊருக்கு போய் பில்லு வந்தால் தான் அவருக்கு தெரியும் சிரிக்கிறாரா அழுகுறாரான்னு. இல்லை இல்லை இல்லை, பில்லை தான் வந்து முத்துராஜ் கட்டுறான்றான்ல. பாவங்க, பாடி கட்டுறான் இருக்கான், டயர் மாத்திரன் இருக்கான். இந்த பில்லி அவன் தலையில் கட்டுறீங்களா? சரி ரைட்டு கட்டட்டும். அடுத்து அப்போ தான் அடுத்து வண்டி எடுத்துகிட்டு வர முடியும் வெளியே. அவனே கட்டட்டும். மேலே போய் ரிவர்ஸ் எடுத்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே சுற்றி ஒரு இயற்கையை கவர் பண்ணிடுங்க. நம்ம அமேசான் வனப்பகுதிக்குள்ளே அமேசான் வனப்பகுதியில் அது மாதிரி ஒரு வனப்பகுதியில் இருக்கும். என்னடாது? வாகமூன் கேரளாவில் இருக்குது. இயற்கை அணையின் மடியில் தவழ்ந்து விளையாடி கொண்டிருக்கிறோம். காட்ஸ் ஓன் கண்ட்ரியில். ஆமாம், இங்கே தான் வந்து முத்து நேற்று ஒரு க்ரூஸ் அவனே வாங்கியிருக்கான், ஒரு ஐலாண்ட் அவனே வாங்கியிருக்கான். எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் வைக்க போகிறான்னு தெரில, அதுக்கு வேறு ட்ரீட் கேட்கணும் நாங்கள். மறுபடியும் ஆறு நடிச்சுட்டே வர்றாரு அவரு. நல்ல வேலை இண்டிகேட்டர் போடாமல் திருப்பினார் வண்டியை. அவர் ஃபாரஸ்ட்குள்ள ஹார்ன் அடிக்காதீங்க அப்படின்னா, நோ எப்படிங்க டேர்னிங் வருது, நான் எப்படி ஹார்ன் அடிக்காம போகிறது அப்படிங்கிறாரு. ஃபாரஸ்ட் வழியாக வந்தீங்க வரும்போது? எந்த ஃபாரஸ்ட்? இதுதான் வாகமூன் மேலே ஏறும்போது. ஓ, நீங்கள் இந்த சைடு ஃபாரஸ்ட் கிடையாது, ஆனால் நல்ல வைண்டிங்ஸ் ரோடு. காமெடி பண்ணிட்டாரு. யோ ஹார்ன் அடிக்கூடாதுங்க ஹில் சைடில் அப்படின்னா, அது எப்படி? அவர் இங்கே இருக்கிறவங்களாம் திட்ட ஆரம்பிச்சாரு. இங்கே இருக்கிற எவனும் ஹார்ன் அடிக்க மாட்டேங்கிறாங்க. இல்லைங்க, ரிசர்வ் ஃபாரஸ்ட்னா ஹார்ன் அடிக்கூடாதுன்னா அவர் இந்த ஆஃப் ரோடில் ஹார்ன் அடிக்கிறாங்க. இவர்கிட்ட போய் நீங்கள் அங்கே ஹார்ன் அடிக்காதனா எப்படி அடிக்காமல் இருப்பாப்ல ஆள். ஸோ வந்துடுச்சு. இப்போ இந்த மலைக்கு நடுவுலேருந்து ஒரு வண்டி எட்டி பார்க்க பாருங்க, அதான் நம்ம வண்டி. அந்த செடிங்களுக்கெல்லாம் நடுவில் தெரியுதா? நிப்பாட்டி ஒரு ஸ்டில் எடுத்துங்க. அப்படியே எடுப்போம். கை காமிங்க. அப்படியே எடுப்போம். அது அவ்வளோதான். ஏன் ஆர்டர் அடிச்சிங்க நீங்கள்? எங்களுக்கு அதுக்கு பதில் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. தெரியாமல் தான் கைப்பட்டுச்சாங்க. அவர் அப்படிதான் சொல்லுவார். அவர் சமாளிக்க கேஸ் இல்லை. அவர்